விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பயமே இருக்காதீங்க. எதனாலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் செய்வீங்க. பிரியமானவர்களே, ஒரு ஆணி ஒரு ஹேமர் ஒரு சுத்தியை வச்சு அந்த 900 இருப்பு ரதம் உள்ள அந்த சிசராவினுடைய நெற்றியில் அடித்து அவளை சாகடித்தாள். இதில் என்ன விஷயம்னா, அவளுடைய புருஷன் அப்படியே சிசராவின் கூட்டாளி, யாபினுடைய கூட்டாளி. அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. அவளுடைய புருஷனுடைய அந்த பாலிட்டிக்கல் அலையன்ஸை தாண்டியும் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, இந்த மேன்மை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, இதை நிச்சயமாக நல்ல ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விக்டரியை கர்த்தர் கொடுத்தார். இன்னொன்று, இந்த விசுவாசம் எதை நிறைவேற்றினது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினது. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெபரா சொல்கிறா, பாராக்கே நீ அவிசுவாசம் பட்டேல, அதனால இந்த மேன்மை உனக்கு வராது, இது ஒரு விமன்ட்டு இந்த மேன்மை போகும். அந்த மேன்மையை இந்த யாகேல் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ண வைத்தார். யாகேல் இஸ்ரவேலினுடைய அடிமைத்தனத்தை மட்டும் மாற்றவில்லை. பிரியமானவர்களே, அவர்கிட்ட இருக்க அந்த விசுவாசத்தையும் அந்த தைரியத்தையும் கொண்டு அந்த 20 வருடமாக கொடுமையாய் நடத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. பெண் பிள்ளைங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரவேலுடைய பிள்ளைங்களை கொத்தடிமைகளாக பண்ணியிருக்கிறாங்க, வாலிபலை கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிசராவும் அவனுடைய கூட்டாளிகளும் தான். அதில் ஒரு பெரிய விக்டரியை தேவன் வைத்திருக்கார். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் தைரியம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல அவர் வைப்பார்.